நான் வந்து சென்னை ஜிகேஎம் காலனிலேருந்து வரேன். ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 3 மந்த்தாக ட்ரேட் பண்ணிகிட்ருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ட்ரெண்ட் அனலைஸ் பண்ணி எடுப்பேன். ஸோ எனக்கு எங்கே என்ட்ரி எடுக்கணும் எக்ஸிட் ஆகணுன்ட்டே ஒரு கன்ஃபியூஸ்லேயே இருப்பேன். ஸோ என்ட்ரி எடுத்தேன்னா ஸோ 10 பாயிண்ட் 20 பாயிண்ட்ஸ்லேயே எக்ஸிட் ஆகிடும். ஸோ அந்த எங்கே வரைக்கும் போகும் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணவே தெரியாது. ஸோ அப்படின்னு சாரை பார்த்துட்டு இருக்கும்போது அந்த லெவல்லாம் அக்யூரேட்டாக இருந்தது. அதனால் சரி நியூ இயர் வந்தோடனே இதுக்கு மேலேயே நம்ம லாஸ் பண்ணக்கூடாது. ஸோ ஃபஸ்ட்டு போய் ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணணுன்ட்டு சார்கிட்ட பேசிட்டு கிளாஸ் வந்து ஃபஸ்ட் பேட்ச்லேயே நான் செகண்ட் பேட்ச் வரலான்னு பார்த்தேன். ஸோ அவரோட பேசின உடனே ஒரு ஹோப் கிடைச்சோடனே ஃபஸ்ட் பேட்சே நான் ஜாயின் பண்ணிட்டேன். ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது எங்கே என்ட்ரி எடுக்கணும், எங்கே எக்ஸிட் ஆகணும். ஸோ ட்ரெண்ட் அனாலிசிஸ்னால் என்ன, எம்ஐ மெத்தட் அண்டு ஜேஐ மெத்தட்லாம் எப்படி அப்ளை பண்ணணும், எல்லாமே நியூ கான்செப்டாக இருந்தது. ஸோ இதை பார்க்கும்போது எனக்கு ஒரு ஹோப் கிடைச்சிது. ஸோ அந்த கிளாஸ் எடுத்ததுக்கப்புறம் நான் வீட்டில் போய் ஒர்க் அவுட் பண்ணதுக்கப்புறம் ஒரு கான்ஃபிடென்ட்டும் கிடைச்சிது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஓரளவுக்கு 100% டெக்னிக்கலாக ஸ்ட்ராங் ஆகிட்டேன். அந்த ஒரு ஃபுல்ஃபில்லோட கிளாஸ் முடித்தேன்.